போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அன்பின் திருக்குளமே, இறை இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், கொடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குளமே, இறை இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், கொடி தொழுவோம் புகழ் பலியாய். இறை குலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறை குலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார். என் ஆண்டவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் இருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன். ஆண்டவரே, உமது பெயரை போற்றுவேன், ஏனெனில் அது நல்லது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, செங்கல்பட்டு மறை மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் பங்கு புனித சூசையப்பனுடைய தெய்வீக ஆலயத்தில் திருப்பலி காண வந்திருக்கும் உங்கள் அனைவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் தனிப்பட்ட நபர்களுடைய கருத்துக்களுக்காகவும் இந்த பங்கின் வளர்ச்சிக்காகவும் அனைத்து இறை மக்களுடைய நலனுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். புனித சூசையப்பருடைய பரிந்துரை நாடியும் அன்னை மரியருடைய பரிந்துரை நாடியும் இந்த கல்வாரி பலியிலே ஒன்றிணைந்து நாம் மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரின் அன்பிற்குரிய இறை மக்களே, இன்று நாம் பொது காலத்தின் 16ஆம் ஞாயிறு வழிபாட்டை கொண்டாடுகிறோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு கோதுமையும் களைகளும் உவமையின் வழியாக இறைவனின் எல்லையற்ற பொறுமையையும் நீதியையும் நமக்கு எடுத்துரைக்கிறார். தீமையை உடனடியாக வேரோடு பிடுங்கி எறியாமல் கோதுமை மணிகள் வளர்ந்து பலன் தரும் வரை இறைவன் காத்திருக்கிறார். இது நாம் மனம் மாற அவர் தரும் வாய்ப்பு. கடவுள் வலிமை மிக்கவராக இருந்தாலும் அவர் நீதியோடும் கனிவோடும் தீர்ப்பு வழங்குகிறார் என்பதை முதல் வாசகத்திலும், நமது பலவீனங்களில் தூய ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்பதை 2ஆம் வாசகத்திலும் கேட்கிறோம். தீய எண்ணங்கள் என்னும் களைகள் நம் இதயத்தில் வளர இடம் கொடுக்காமல்
கோதுமை மணிகளாக இறைவனின் களஞ்சியத்தில் சேர தேவையான அருளை வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கம் பெரிதாய் காணப்படுகிறது. அவருடைய இரக்கம் பெரியது. கடவுள் நல்லவராய் இருக்கிறார், நம்மை அன்பு செய்கிறார். மனம் மாறுவதற்கு கடவுளுடைய இரக்கம் மனிதர்களுக்கு பேர் உதவியாய் இருக்கிறது. ஆகவே நாம் புரிந்த பாவங்களுக்காக, தீய செயல்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மன்னிப்பை நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, நீர் உளம் கனிந்து உம்மடியார்களாகி எங்களில் அருட்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க நீர் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். என் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கிறீர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாயிருக்கிறீர். முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? உமது ஆற்றலே நீதியின் ஊற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சி உரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது. மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயுறும்போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகிறீர். அதை அறிந்ததும் செருக்குற்றிருப்போரை அடக்குகிறீர். நீர் ஆற்றல் மிக்கவராய் இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர். ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல்புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனிதநேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக உம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உம் மக்களை நன்னம்பிக்கையால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களிலிருந்தும் மனமாற்றம் அருள்கிறீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. மன்னிப்பவர் மன்னிப்பவர். ஆண்டவரே நீர் நல்லவர். மன்னிப்பவர் மன்னிப்பவர். என் தலைவரே நீர் நல்லவர். மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவி கோடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். ஆண்டவர் நீர் நல்லவர். மன்னிப்பவர் மன்னிப்பவர். ஆண்டவர் நீர் நல்லவர். மன்னிப்பவர் மன்னிப்பவர். என் தலைவரே, நீ படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பேருக்கு மாற்றி அளிப்பர். ஏனெனில் நீ மாற்றி மிக்கவர். வியத்தகசைகள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். ஆண்டவர் நீர் நல்லவர். மன்னிப்பவர் மன்னிப்பவர். ஆண்டவர் நீர் நல்லவர். மன்னிப்பவர் மன்னிப்பவர். என் தலைவரே,
இனமுறாதவர் பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவர் என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும் உம்மடியானுக்கு உம் ஆற்றலை தாரும் உம்மடியாளின் மகனை காப்பாற்றும் ஆண்டவர் நீர் நல்லவர், மன்னிப்பவர் மன்னிப்பவர் ஆண்டவர் நீர் நல்லவர், மன்னிப்பவர் மன்னிப்பவர். இரண்டாம் வாசகம். தூய ஆவியார் தாமே நமக்கு பரிந்து பேசுகிறார். திருத்துதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டும்போது நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகுந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 உயிருள்ள இறைவசனங்கள் 24 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர்,
இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா? விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த ஆண்டவருடைய கல்வாரி பலிக்கு அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் எத்துணை இனியவென்று சுவைத்து பாருங்கள். இது ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது, நம்முடைய கண்களுக்கு வியப்பாயிற்று. இன்றைக்கு ஆண்டவராகிய கடவுள் நமக்கு மனமாற்றத்தினுடைய அன்பை பரிசாக கொடுக்கிறார். ஒரு மனிதனுக்குள்ளாக நன்மையும் தீமைகளும் நிறைந்திருக்கின்றன. கடவுளுடைய பார்வையில் அதை பார்க்கின்ற பொழுது, அறுவடை வருகின்ற நேரத்தில் இறைவன் அதற்கு தக்க பதிலை கொடுப்பார் என்பதை அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. ஏனென்றால் இன்றைய திருப்பாடல் 86 படிக்கின்றோம், ஆண்டவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர். இறைவனுடைய இரக்க பெருக்கத்தை யார் ஒருவர் தாட்சியில் பெற்றுக்கொள்கிறாரோ அவர் கடவுளுடைய உடனிருப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே தான் புனித அகஸ்தினார் கூறுவார்கள், நாம் கடவுளோடு இருக்கின்ற போது சிறியவனாக இருந்தாலும் கடவுளுடைய பார்வையில் நாம் பெரியவர்களாக தென்படுவோம், காணப்படுவோம் என்று சொல்லுகிறார். அன்புக்கினி அவர்களே, இன்றைக்கு இறைவன் காட்டுகிற இந்த இரக்கத்தினுடைய வெளிப்பாடு எதை நமக்கு முன்னிறுத்துகிறது? இந்த கலை என்னும் கலையும் மற்றும் இந்த கோதுமையினுடைய ஊமையும் இறைவன் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். இதன் வழியாக மனிதர்களுக்கு அவர் எண்பித்து காட்டிய ஒன்றுதான் மனமாற்றத்தினுடைய செயல்பாடு. ஆகவே மனிதனுக்குள்ளாக நன்மையும் தீமையும் நிறைந்திருக்கிறது. ஆகவே இந்த நன்மையும் தீமையும் கடவுளுக்கு உகந்ததாக இருக்கப்பட வேண்டும். ஆகவே தான் சீராக்கு ஞானம் 17ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தில் படிக்கின்றோம், கடவுள் மனிதனுடைய எண்ணத்தை அறிந்து உணர்ந்திருக்கிறார். மனிதனுடைய எண்ணங்களை ஆண்டவர் அறிந்து உணர்ந்திருக்கிறார். ஆகவே பலவீனமான நம்மை கடவுள் தன்னுடைய இரக்க பெருக்கத்தினால் ஆசீர்வதிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் தீமையை விட்டு விலகுகின்ற பொழுது கடவுளுடைய இரக்கத்தை பெறுகிறோம். அன்னை மரியாள், புனிதர்கள் இவர்களெல்லாம் தாட்சியினுடைய மேன்மையை தன்னகத்தே பெற்றுக்கொண்டதினால் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஆகவே இறைவன் கூட நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மனமாற்றத்தினுடைய வாய்ப்பை எவர் ஒருவர் பின்பற்றி வாழ்ந்து காட்டுகிறார்களோ அவர்கள் கடவுளுடைய இரக்கத்தை பெறுகிறார்கள். ஆகவே கடவுளுடைய இரக்கம் பெரியது, கடவுளுடைய உடனிருப்பு பெரியது. அந்த உடனிருப்பை மனிதர்களாகிய பலவீனமான நாம் தேடுகின்ற பொழுது நாம் அவருடைய இரக்கத்தை பெறுகிறோம். கடவுளுடைய இரக்கத்தை பெறுகின்ற மக்கள் எப்படிப்பட்ட பண்புகளை பெற்றிருப்பார்கள்? கட்டாயம் இரக்கத்தை பெறுகிறவர்கள் கடவுளுக்கு சான்று பகர்வார்கள். ஆகவே மனிதனுக்குள்ளாக 3 பண்புகளை கடவுள் நமக்கு தெளிவாக எண்பித்து காட்டுகிறார். யார் ஒருவர் இரக்கத்தை பெற்று இயேசுவுக்கு சான்று பகர்கிறார்களோ அவர்கள் 3 பண்புகளை பெற்று வாழ்வார்கள். என்ன பண்பு என்று சொன்னால், முதலில் தனக்குள்ளே புனிதம் தென்படும், புனிதம் காணப்படும். தட் இஸ் கால்ட் ஃபார் ஹோலினஸ். அந்த புனிதமிக்க செயல்பாடுகள் மனிதனுக்குள்ளதாக ஏற்படுகின்ற போது கடவுளுடைய இரக்கத்தை புனிதமாய் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே இறைவனுடைய இரக்கம் அளவிட முடியாத ஒன்று. பாவங்கள் புரிந்தாலும் பலவீனம் கொண்ட மக்களாக நாம் இருந்தாலும் கடவுளுடைய இரக்கம் யாருக்கு தென்படுகிறதோ அவர்கள் மாற்றத்தை நோக்கி புறப்படுகிறார்கள், மாற்றத்தை நோக்கி செயல்படுகிறார்கள். இரண்டாவதாக கடவுளுடைய உடனிருப்பை பெற்றுக்கொள்கிறவர்கள் இந்த கோதுமை மணியை போல அவர்கள் ஜெபத்தை அடிப்படையாக பெற்றுக்கொள்கிறார்கள். கோதுமை மணி இன்றைக்கு ஒரு ஊமையாக இயேசுவால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கலையும் கோதுமையும் ஒன்றாக வளர்கிறது. ஆகவே நமக்குள் தீமைகள் இருந்திருந்தாலும்
எவர் ஒருவர் ஜெபத்தை தன்னகத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் கடவுளுடைய இரக்கத்தை பெறுகிறார்கள். கடவுளுடைய இரக்கத்தை பெறாத மக்கள் கடவுளுடைய அன்பை பெற முடியாது. மனமாற்றத்தை பெறாத மக்கள் கடவுளுடைய இரக்கத்தை பெற முடியாது. ஆகவே இன்றைக்கு கடவுள் கற்றுக் கொடுக்கிற பாடம் இதுதான். நான் உன்னோடு இருக்கிறேன், நீ மனமாற்றத்தை நோக்கி புறப்படு, உனக்குள்ளே ஜெபம் என்னும் கருவியை நீ பெற்றுக்கொள் என்று இறைவன் சொல்லுகிறார். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, தூய ஆவி நம்முள் இருக்குமானால் நாம் எந்த ஒரு கலக்க நிலையிலும் தேக்க நிலையிலும் இருக்க முடியாது. ஏனென்றால் தூய ஆவியானவர் நமது வலுவின்மையில் அவர் உடனிருந்து நம்மை தேற்றுகிற ஒரு கடவுளாக இருக்கிறார். ஆகவே அன்பு சகோதரனே சகோதரியே, மூன்றாவதாக கடவுளுடைய இரக்கம் யாருக்கெல்லாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறார்களோ அவர்கள் தியாகத்தை மேற்கொள்கிறார்கள். கடவுளுடைய இரக்கத்தை பெறுகிறவர்கள் தியாகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆகவே இந்த தியாகம் மனிதனுக்குள் இருக்கின்ற போது நாம் கடவுளுக்கு உகந்த காரியங்களை செய்ய முடிகிறது. ஆகவே புனிதம், ஜெபம், தியாகம் ஒரு மனிதனுக்குள் இருக்கின்ற போது நாம் அவருடைய இரக்கத்தை பெறுகிறோம். ஆகவே அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கடவுள் நமக்கு கொடுக்கிற மாபெரும் பரிசு என்னவென்று சொன்னால், நாம் நன்மையிலும் தீமையிலும் வளர்கிறோம். கடவுளுடைய இரக்கத்தை பெறுகின்ற போது புது வாழ்வுக்கு நாம் அழைத்து செல்லுகிறோம். ஆகவே தான் திருப்பாடல் 23 படிக்கின்றோம், ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை என்று படிக்கின்றோம். அவருடைய ஆசீர்வாதம் எந்த மனிதர்களுக்கு கிடைக்கின்றதோ அது முழுமை பெறுகிறது, ஆற்றல் பெறுகிறது. ஆகவே உனக்குள் இருக்கிற இயேசுனுடைய இரக்கத்தை பெறுங்கள், அது சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஆகவே புனித அகஸ்தினாரும் கூட வலுவற்ற நிலையில் கடவுளை மறந்தபோது இறைவனுடைய இரக்கத்தை பெறுகிறார் என்று சொன்னால், கடவுளுடைய வார்த்தை அவருக்கு உயிர் கொடுக்கிறது, கடவுளுடைய வார்த்தை அவருக்கு இரக்கத்தை கொடுக்கிறது. அன்னை மரியாள் கடவுளுடைய உடனிருப்பை பெற்றுக் கொள்கிறார் என்று சொன்னால் ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை பெற்று இரக்கத்தை பெறுகிறார்கள். ஆகவே உங்கள் குடும்பங்களில் உங்கள் பிள்ளைகளோடு குடும்பத்தோடு நாம் ஜெபிக்கின்ற போது கடவுளுடைய இரக்கத்தை பெறுகிறோம். இறை வார்த்தையை நேசிக்கின்ற போது வாசிக்கின்ற போது அவருடைய இரக்கத்தை பெறுகிறோம். ஆகவே ஒற்றுமையாய் தூய ஆவியின் உடனிருப்பை நாடுகின்ற பொழுது நாம் கடவுளுடைய இரக்கத்தை நாம் பெறுகிறோம். ஆகவே என் அன்பு சகோதரனே சகோதரியே, சீராக் ஞான புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கின்றோம், கடவுள் நீதி உள்ளவர், அவரை தவிர வேறு நீதி உள்ளவர் இந்த உலகத்தில் கிடையாது என்று நாம் படிக்கிறோம். ஆகவே நீதி உள்ள கடவுள் இரக்கத்தை கொடுக்கிறார், நீதி உள்ள கடவுள் புனிதத்தை கொடுக்கிறார், நீதி உள்ள கடவுள் ஜெபத்தை கொடுக்கிறார், நீதி உள்ள கடவுள் தியாகத்தை கொடுக்கிறார். இதை பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே நாம் இணைந்து ஜெபிப்போம். இறைவனுடைய இரக்கத்தையும் அளவிட முடியாத உடனிருப்பையும் இந்த திருப்பலின் வழியாக நாம் பெறுவோம். ஆமேன். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியானவரே
இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். கடவுளுடைய இரக்கத்தை பெற நம் தேவைகளை ஒப்புக் கொடுத்து பக்தியோடு இணைந்து ஜெபிப்போம். நம்பிக்கையாளரின் மன்றாட்டு. மக்களை நன்னம்பிக்கையால் நிரப்பினீர் என சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசிக்கப்பட்ட முதல் வாசக கூற்றுப்படி தாயாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ அவர்களும் ஆயர் பெருமக்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய நாங்கள் அனைவரும் நன்னம்பிக்கையால் நிரப்பப்பட்டு எதிர்நோக்கினால் உந்தப்பட்டு அன்பு செயல்களில் ஈடுபட்டு இறையரசை நோக்கி பயணிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சி உரிமையிலும் நீதியின் ஊற்றாகிய உமது ஆற்றலிலும் நம்பிக்கை கொண்டு போர்கள் இல்லாத உலகிற்காகவும் ஏற்றத்தாழ்வுகள் அற்ற சமூகத்திற்காகவும் மன்றாடுகிறோம். இந்த உலகையும் எம் நாட்டையும் தமிழ்நாட்டையும் ஆட்சி செய்கின்றவர்கள் நல்லாட்சியை வழங்க நீர்தாமே அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றல் மிக்கவராகவும் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறவராகவும் நேர் இருப்பதால்தான் நாங்கள் மன்னிப்பு பெற்றவர்களாகவும் ஆசீர் பெற்றவர்களாகவும் வாழ முடிகிறது என்பதை உணர்ந்து நாங்களும் அனைவருடனும் கனிவோடு நடந்து கொள்ளவும் எமது ஆற்றலை ஆணவ செயல்களுக்கும் வன் செயல்களுக்கும் பயன்படுத்தாமல் அன்பு செயல்களுக்காகவும் அற செயல்களுக்காகவும் மட்டுமே பயன்படுத்தவும் வன் கொடுமைகளுக்கு ஆளாவோருக்கு ஆறுதலாக ஆதரவாக இருக்கவும் நல் மனம் தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்பங்களாலும் துயர்களாலும் நோய்களாலும் தனிமையினாலும் வறுமையினாலும் வேலையில்லா திண்டாட்டத்தினாலும் பொருளாதார பிரச்சனைகளாலும் கடன் தொல்லைகளாலும் வேதனையுற்று வலுவற்ற நிலையில் உள்ளோரின் உள்ளங்களை துருவி ஆய்பவரும் துணை நிற்பவருமான தூய ஆவியாரை அனுப்பி அவர்களது வாழ்வை நீர்தாமே மேம்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் சிறு கடுகாகவும் புளிப்பு மாவு போன்றவர்களாகவும் இருந்தாலும் விண்ணரசுக்கு நாங்களும் இன்றியமையாதவர்கள் என்பதை உணர்ந்து செயலாற்றவும் தீயோன் விதைக்கும் கலைகளுக்கு இடம் கொடுக்காமல் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்களாகவே வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நமது குடும்பங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நமது பணிகளுக்காகவும் பங்கினுடைய வளர்ச்சிக்காகவும் பக்தியோடு ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீர். ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள உமடியார்கள் ஒவ்வொருவருக்கும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, தாயே, அன்பார்ந்த மகனேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாயார் மரித்து பாடுவதாவது. இறைவனுடைய இறை பிரசன்னத்தில் இரக்கத்தை பெற அன்போடு ஜெபிப்போம். நன்மைகளை அறிகின்ற கடவுள் வர இருக்கிறார். கலைகளை களைந்து தூய்மையை கொடுக்கிற கடவுள் எழுந்தருளி வர இருக்கிறார். இறைவனுடைய அளவிட முடியாத இரக்கத்தை பெற பக்தியோடு இணைந்து நாம் ஜெபிப்போம்.
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன் ஆண்டகை, எல்லா திருநிலையனராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முககுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு தருகிற அன்பின் சமாதானத்தை ஒருவர் மற்றவிடத்தில் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை புகுகின்றவர். களைகளை களைந்து
ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கடவுள், இரக்கத்தை கொடுக்கிற கடவுள் விருந்தாய் வந்திருக்கிறார். இவர் தருகிற இந்த அன்பின் விருந்துக்கு, ஆற்றலின் விருந்துக்கு, தெய்வீக திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். வருவாய் இறைவா வருவாய், உள்ளத்தின் உயிராய் எழுவாய், உயிருக்கு உணவாய் வருவாய், குரு இவர் கரும்பழி அருள்வாய், இறைவா வருவாய், இறைவா வருவாய். இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் அவரோடு உள்ளே சென்று அவரோடு உணவருந்துவேன், அவரும் என்னோடு உணவருந்துவார் என்கிறார் ஆண்டவர். திருவெளிப்பாடு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நன்றியோடு மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, விண்ணக மறைநிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்து மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கடவுளின் அன்பிலும் இரக்கத்திலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.